சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒருவேளை அப்பா ஃபோன் பண்றதை கவனிக்காததுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொரு தடவை அப்பாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? அம்மா போனை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா. அப்பாக்கு கால் பண்ணியா? ஆமாம்மா, அப்பாவோட பேசாம என்னால இருக்க முடியல, அதான் ஃபோன் பண்ணேன். அப்பா எடுத்தாரா? இல்லம்மா, ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் ரிங் போச்சு, அப்புறம் கட் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் ஃபோன் பண்ணேன், அப்புறம் எடுக்கலன்னு சத்தம் மட்டும் தான் வந்தது. என் நம்பரை பிளாக் பண்ணிட்டீங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு என் மேல கோவம் இல்ல? பாத்துக்கிறேன். ஏம்மா கோவப்படுற? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா தானே நானும் சந்தோஷமா இருக்க முடியும். வாமா நம்ம வீட்டுக்கு போலாம். எப்படிமா நம்ம வீட்டுக்கு போக முடியும்? நீ அப்பாக்கு கால் பண்ணிருக்க, அப்பா எடுத்தாரா? இல்ல பத்தாவதுக்கு அம்மா நம்பரை பிளாக் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் நாம அங்க போய் என்ன பண்ண போறோம்? இங்க பாரு, உனக்கு அம்மா பிடிக்கும்னா நான் சொல்றதை மட்டும்தான் நீ செய்யணும். உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் பாத்துப்பேன், சரியா? நாம இனிமே இங்கதான் இருக்க போறோம். நான் பேசுறது ஒரே தடவை கேளு. இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போறது இல்ல. போ. நான் வாழ்க்கையில உங்களை ரொம்ப நம்பினேன் கௌதம். என்னோட முன்னேற்றத்துக்கு பின்னால நீங்க இருக்கீங்கன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அதெல்லாம் பொய்ன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் சராசரி ஆம்பளைதான்னு காட்டிட்டீங்கல்ல. நீங்க எனக்கு துணையா இல்லைனாலும் நான் துவண்டு போயிட மாட்டேன். உங்க துணை இல்லாம நான் தனியா நின்னு போராடி வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவேன். ஜெயிச்சு காட்டுறேன். கௌதம், என்னப்பா இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்க? திவ்யாவோட ஞாபகம் வந்துருச்சா? அதெல்லாம் இல்லம்மா. இனிமே என் வாழ்க்கையில திவ்யான்னு யாரும் இல்ல. நான் அவளை மறந்துட்டேம்மா. தேவையில்லாம அவளை ஞாபகப்படுத்தாதீங்க. நீ பொய் சொல்றேன்னு எனக்கு தெரியும் கௌதம். திவ்யா மேல உனக்கு கோபம் இருந்தாலும் நீ அவளை நினைச்சுதான் வருத்தப்பட்டு இருக்க. கவலைப்படாத, அவளோட ஞாபகத்தை சுத்தமா உன் மனசுல இருந்து அழிச்சற. இந்த ஊருக்குள்ள வந்ததுல இருந்து இந்த குடும்பத்தோட பெரிய தலைவலியா போச்சு. நான் இந்த ஊருக்கு போலீஸா இந்த குடும்பத்துக்கு போலீஸான்னு தெரியல. சின்ராஸ் எங்க இருக்காருன்னு கேட்டா எதை கேட்டாலும் எங்க அண்ணன் கொலைப்படல, எங்க அண்ணன் நல்லவரே, எங்க அண்ணன் ஒரு சாமி அப்படின்னு சொல்றதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கா. ஆனா போய் சொல்றாரு மட்டும் நல்லா தெரியுது சிவா. அவங்க அண்ணனை காப்பாத்துங்கிறதுக்காக நடிக்கிறான். அவகிட்ட பாசமா கேட்டாலும் சரி, மிரட்டி விட்டு எப்படி கேட்டாலும் சரி, சொன்னதே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பான். இந்த குடும்பத்தோட வேற பழகி தொலைச்சிட்டேன். இல்லாட்டி அடிப்படையில் அவங்க எல்லாருமே நல்லவங்க சிவா. இல்லாட்டி நான் விசாரிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். எப்பேற்பட்ட அக்யூஸ்டா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட எப்படி உண்மை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா இவங்க விஷயத்துல எதுவுமே செய்ய முடியல. இவங்க கிட்ட எப்படி உண்மை வர வைக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல சிவா. சார், துளசி வாயில இருந்து உண்மையை வர வைக்கணும்னா அவங்கள நம்ம கஸ்டடியில எடுத்து விசாரிக்கலாம் சார். அதெல்லாம் முடியாது சிவா. ஒண்ணு சரவணனோட டெட் பாடி கிடைக்கணும், இல்ல சின்ராஸ் கிடைக்கணும். இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு நடந்தாதான் இந்த கேஸ் அடுத்த ஸ்டெப் கொண்டு போக முடியும். அதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க சார். எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சின்ராஸ், பொன்னி இவங்க ரெண்டு பேரோட போட்டோவை அனுப்பிச்சு வச்சு விசாரிக்க சொல்லலாம் சார். அவங்க எங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு போலீஸ் கிட்ட மாட்டி தான் சார் ஆகணும். சார், சின்ராஸை ஃபாஸ்டா கண்டுபிடிச்சிடலாம் சார். சூப்பர் சிவா, செம்ம ஃபேண்டாஸ்டிக்.
இந்த கேஸ பத்தியே 24 மணி நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன். இவ்வளவு டென்ஷனா இருக்கேன். என்னால இவ்வளவு நல்ல ஐடியா யோசிக்க முடியல. நான் கூட நின்று இவ்வளவு நல்ல ஐடியா சொல்லிட்டீங்க. நீங்க சொன்ன சூப்பர் தான். ஆனா நடைமுறைக்கு சரிப்பட்டு வராது. ஒண்ணு பண்ணலாம். நீங்களும் 24 மணி நேரமா இந்த கேஸ பத்தியே யோசிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆகி யோசிச்சு பாருங்க. இதோட நல்ல ஐடியா உங்களுக்கு தோணும். என்ன சார் இவ்வளவு கிண்டலா சொல்றீங்க? ஆஹா. நான் சொன்னது நல்ல ஐடியா தானே சார். எல்லா கேஸ்லயும் அக்யூஸ்ட கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மெத்தட் தான் சார் ஃபாலோ பண்ணுவோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். மறுபடியும் சொல்லுங்க. எல்லா கேஸ்லயும் அக்யூஸ்ட கண்டுபிடி அக்யூஸ்ட கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க சொன்ன ஐடியா ஓகே. ஆனா சின்ராசும் பொண்ணியும் இன்னும் அக்யூஸ்டா இல்லையாங்கிறது நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையே. என்ன சார் சொல்றீங்க? சின்ராசும் பொன்னியும் தானே சரவணனை கொலை பண்ணிட்டாங்கன்னு நம்ம ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிட்டோமே சார். எதை வச்சு எப்படி சொல்றீங்க? சொல்லுங்க பாப்போம். அந்த பாலடைஞ்ச பங்களால இருந்த ஆணியில சரவணனோட முடி கிடைச்சது, பொன்னியோட டாலர் அங்க கிடந்தது. நம்மள சமாளிக்க சின்ராசு புதுசா ஒரு டாலரை செஞ்சு பொன்னி கழுத்துல போட்டது. இதெல்லாம் வச்சுதானே நம்ம அவங்க தான் அக்யூஸ்ட்னு கன்ஃபார்ம் பண்ணோம். அங்கதான் சிவா நீங்க தப்பு பண்றீங்க. இப்போ நீங்க சொன்ன அத்தனையும் நமக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் வரதுக்காக நாமளா எடுத்த ஒரு முடிவு. எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் இல்லாம நம்மளால டிபார்ட்மெண்ட்க்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியாது, மீடியாக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியாது. கரெக்ட் தான். அந்த பாழடைஞ்ச பங்களால செவுத்துல இருந்த ஆணில கிடைச்ச சரவணனோட முடிய வச்சு சரவணன் அங்க முட்டிக்கிட்டான்னு வேணா சொல்லலாம். செத்துட்டான்னு எப்படி கன்ஃபார்மா சொல்ல முடியும்? சரவணன் செத்துட்டான்னு நாமளா நினைக்கிறோம். அதை வச்சு சரவணன் கேஸ்ல நமக்கு யார் மேல சந்தேகம் இருக்கோ அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கலாமே தவிர அவங்க தான் அக்யூஸ்ட் நம்மளால கன்ஃபார்மே பண்ண முடியாது. சோ இதெல்லாம் வச்சு கோர்ட்ல போய் நம்ம சரவணன் செத்துட்டான்னு சொன்னா கோர்ட் அதை ஏத்துக்காது சிவா. உண்மையிலே சரவணன் உயிரோட இருக்கானா, செத்துட்டானா, இல்ல எங்கேயாச்சும் தலைமறைவா இருக்கானா? இந்த மாதிரி இந்த கேஸ்ல 1008 கேள்விங்க இருக்கு. ஒண்ணு சரவணனோட பாடி கிடைக்கணும், இல்ல சின்ராசும் பொன்னியும் நம்ம கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கணும். இது ரெண்டும் இல்லாம எதை வச்சு அபிஷியலா நீங்க சின்ராஸ் பொன்னியோட போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் காமிச்சு விசாரிக்க முடியும்? சொல்லுங்க. அதுல எல்லாம் நியாயமே இருக்காது. சின்ராஸ் பொன்னியை நம்மள தான் தேடி கண்டுபிடிக்கணும். அவங்க கிட்ட ஒப்புதல் வாக்குமூலத்தை நாமளா தான் வாங்கணும். அவங்க சரவணனை உயிரோட எரிச்சாங்களா இல்ல செத்து புதைச்சாங்களான்னு தெரிஞ்சாதான் நம்மளால கோர்ட்டுக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், ஜட்ஜ் இந்த கேஸ ஒரு வேஸ்ட் பேப்பரா நினைச்சு கசக்கி தூக்கி எறிஞ்சிருவார். சார் அப்படி பார்த்தா சின்ராசும் பொன்னியும் தமிழ்நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் மறைஞ்சிருக்கலாம் சார். வெளி ஸ்டேட்ல கூட போய் மறைஞ்சிருக்கலாம். இந்த உலகத்துல அவங்க எந்த மூலையில மறைஞ்சிருக்காங்கன்னு நம்ம எப்படி சார் கண்டுபிடிச்சு இந்த கேஸ ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது? பண்ணணும் சார். அதுதான் நம்மளோட டியூட்டி. சின்ராஸ் அவர் தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன் இந்த ஊருக்கே நல்லா தெரியும். அவரால் அவர் தங்கச்சியை பார்க்காம இருக்க முடியாது, பேசாம இருக்க முடியாது. குறைஞ்சபட்சம் போன்லயாவது அவர் தங்கச்சி கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவார். ஆனா அப்பேற்பட்ட சின்ராஸ் அவர் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காருன்னா ரொம்ப புத்திசாலித்தனமா தான் காய நகர்த்துறாரு. ஒருவேளை அவர் தங்கச்சி கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்ட கூட அவர் நம்பர்ல இருந்து கூப்பிட மாட்டாரு, வேற ஒரு நம்பர்ல தான் கூப்பிடுவாரு. அப்படி வேற ஒரு நம்பர்ல இருந்து கூப்பிட்டா நிச்சயமா துளசி நம்பருக்கு டைரக்டா கூப்பிட மாட்டாரு. துளசியோட குடும்பத்துல இருக்கிற ராஜபாண்டி, செல்லத்தாயி, சங்கரபாண்டி, முத்தையா, புலிக்குட்டி இவங்கள யாராச்சும் ஒருத்தருக்கு தான் போன் பண்ணி துளசி கிட்ட பேச ஆசைப்படுவாரு. நான் இப்ப கொடுத்த எல்லா நம்பரையும் உடனே கண்ட்ரோல் ரூம் கொடுத்து அவங்களை கண்காணிக்க சொல்லுங்க. அதுக்குண்டான வேலையை பாருங்க. கூடிய சீக்கிரம் நம்ம சின்னராசை நெருங்கிடலாம். புரியுதா? ஓகே சார்.